வணக்கம். இன்று கொஞ்சம் உங்கள் சேனலில் ஸ்ரீ ரங்கநாத பெருமாள் பள்ளி கொண்டிருக்கும் ஸ்ரீரங்கத்தில் நடைபெறும் ஒரு வித்தியாசமான திருவிழாவை பற்றி பார்க்க போகிறோம். பழையமுதும் மாவடுவும் என்று புகழப்படும் இந்த திருவிழா எப்படி ஆரம்பித்தது, அதனுடைய வரலாறு பற்றி இந்த பதிவில் நாம் பார்க்கலாம். ஸ்ரீ ரங்கநாத பெருமாள் பள்ளி கொண்டிருக்கும் ஸ்ரீரங்கத்தில் எல்லா நாளுமே திருநாள்தான். அதில் வித்தியாசமான ஆனால் எல்லோரையும் நிகழ வைக்கும் திருவிழா ஒன்று பங்குனி பிரம்மோற்சவத்தின் 3ஆம் நாள் நடைபெறுகிறது. பழைய சோறும் மாவடுவும் என்று புகழப்படும் இந்த திருவிழாவில் கலந்து கொள்ள ரங்கநாத பெருமான் ஸ்ரீரங்கம் விட்டு ஜீயர்புரம் என்ற ஊருக்கு கிளம்பி செல்கிறார். அங்கு சவரத் தொழிலாளர்களின் மண்டகப்படி பெருமாளுக்கு நடைபெறுகிறது. அந்த விழாவில் முகம் திருத்தும் தொழிலாளி ஒருவர் ரங்கநாத பெருமாளுக்கு எதிரே கண்ணாடி காட்டி கண்ணாடியில் தெரியும் ஆண்டவரின் பிம்பத்திற்கு முகத்திருத்தம் செய்வது போன்ற ஒரு நிகழ்வு நடைபெறுகிறது. அதன் பிறகு முகம் திருத்தும் தொழிலாளிக்கு மரியாதை செய்யப்படுகிறது. இந்த திருவிழாவில் ரங்கநாதருக்கு நெய்வேத்தியமாக பழைய சோறும் மாவடமும் அளிக்கப்படுகிறது. வெண்ணையும் மண்ணையும் உண்ட அந்த ஆதிமூல பெருமானுக்கு பழைய சோறும் மாவடுமா என்று நீங்கள் ஆச்சரியப்படலாம். ஆம், இதன் பின்னால் ஒரு நெஞ்சை உருக்கும் ஒரு கதை உள்ளது. ஏழைகளுக்கு உதவும் பரந்தாமன் என்றோ திருமால். அவன் ஒரு ஏழை பாட்டிக்காக அவளின் பேரனின் வடிவம் தாங்கி வந்த திருவிளையாடலைத்தான் நாம் பார்க்க இருக்கிறோம். ஜீயர்புரம் என்பது காவிரிக்கரை அருகே உள்ள அழகான கிராமம். அந்த ஊரில் ரங்கநாதரையே சர்வகாலமும் நினைத்து வாழும் ஒரு பாட்டி இருந்து வந்தாள். இளமையிலேயே கணவனை இழந்த அவளுக்கு 2 உறவுகள்தான். ஒருவர் ரங்கநாத பெருமாள், மற்றொருவர் அவளின் பேரன் ரங்கன். ஏழ்மையிலும் இறைவனை மறக்காத அந்த பாட்டி உட்கார்ந்தால் ரங்கா எழுந்தால் ரங்கா என்றே வாழ்ந்தவள். அவளுக்கும் ஒரு நாள் சோதனை வந்தது. அந்த சோதனை வழியே அவளை ஆட்கொள்ள எண்ணினார் அந்த கார்வண்ணன். அன்று பாட்டியின் பேரன் முகம் திருத்தி கொண்டு வருவதாக சொல்லிக்கொண்டு காவிரிக்கரைக்கு சென்றான். அங்கு முகம் திருத்திவிட்டு காவிரியில் இறங்கி குளித்தான். மென்மையாக ஓடிக்கொண்டிருந்த காவிரி ஊழி வெள்ளம் பாய்ந்தது போல் பெருகி வரத் தொடங்கியது. பெருகிய வெள்ளத்தில் பாட்டியின் பேரன் ரங்கன் இழுத்து செல்லப்பட்டான். நேரமாகியும் திரும்பாத பேரனை எண்ணி பாட்டி கவலைப்பட்டாள். ரங்கநாத பெருமாளை தொழுது அழுது காவிரி கரைக்கு சென்றாள். அதே வேளையில் காவிரி இழுத்து சென்ற ரங்கன் ஸ்ரீரங்கத்தின் அம்மா மண்டபத்துக்கு அருகே கரை ஒதுங்கினான். உயிர் பிழைத்த ரங்கன் ஸ்ரீரங்கத்து ஆண்டவனை தரிசித்து காப்பாற்றியதற்கு நன்றி சொன்னான். தன்னை எண்ணி இந்நேரம் பாட்டி அழுவாளோ என்று பதறி ரங்கநாதனிடம் முறையிட்டான். உடனே கிளம்பினான். பேரன் செல்லும் வரை பாட்டி துடிப்பாளே என்று பரந்தாமனும் எண்ணினார். பக்தரை காக்கும் பரந்தாமன் பொறுப்பாரா என்ன? காவிரியின் வெள்ளம் கண்டு அழுது புலம்பிக் கொண்டிருந்த பாட்டியை ஆற்றுதல் படுத்த கிளம்பினார் பரந்தாமன். ஆம், பாட்டி அழுது கொண்டிருந்த ஜீயர்புரத்து காவிரிக்கரை அருகே முகத்திருத்தம் செய்த முகத்தோடு குளித்து எழுந்த நிலையில் பாட்டியின் பேரன் ரங்கனாகவே வந்தார் பெருமாள். பாட்டி மகிழ்ந்தாள். பேரனை கட்டி அணைத்து வீட்டுக்கு கூட்டி சென்றாள். பசித்திருந்த பேரனுக்கு பழைய சோறும் மாவடமும் அளித்து சாப்பிட சொன்னார். பரந்தாமன் சாப்பிட்டு கொண்டிருந்த அதே வேளையில் உண்மையான பேரன் ரங்கன் வந்துவிட்டான். பாட்டி திகைத்து போனாள். அடியவருக்கு அடைக்கலம் தரும் எம்பெருமான் சிரித்தபடியே மறைந்தான். பாட்டியும் பேரனும் ரங்கநாத பெருமானின் அருளை எண்ணி தொழுதார்கள். அவரின் திருவுளம் எண்ணி அழுதார்கள். அன்று பக்தியை ஆறுதல் படுத்த வந்து பழைய சோறும் மாவடும் உண்ட ரங்கநாத பெருமாள் இன்றும் அதை நினைவூட்ட ஆண்டுதோறும் பிரம்மோற்சவ விழாவில் இது நடத்தி வருகிறாள். ஏழைகளுக்கு ஏழையான நம்பெருமாள் என்றுமே நம்மை காப்பார் என்பதையே இந்த நிகழ்ச்சி காட்டுகிறது. அவனை வணங்கினால் நமக்கு ஒரு குறையும் வராது. அவனின்றி ஒரு அணுவும் அசையாது. அவனை மனதார வணங்கும்போது ஸ்ரீ ரங்கநாத பெருமாள் எங்கேயும் எப்போதும் எந்த ரூபத்திலும் வந்திருந்து நம்மை காப்பார் என்பதை இந்த நிகழ்ச்சி நமக்கு தெளிவாக எடுத்துரைக்கிறது. ரங்கநாதரை பணிவோம், அவரின் அருள் பெற்று வளமாக வாழ்வோம். ஸ்ரீரங்கத்துடைய பெருமைகளை பற்றி பேசிக்கிட்டே போகலாம். ஸ்ரீரங்க கோவிலுங்கிறது ஒரு அற்புதமான கோவில், பூலோக வைகுண்டம். அதை சுற்றி பார்க்குறதுக்கே நமக்கு கிட்டத்தட்ட ஒரு நாள் ஆகும். அதில் உள்ள அமைந்துள்ள கலை சிற்பங்கள், அந்த பிரகாரங்கள், அது சொல்லும் கதைகள், இதெல்லாம் சொல்லிக்கிட்டே போகலாம். நீங்கள் ஸ்ரீரங்கத்துக்கு யாரெல்லாம் போயிருக்கீங்க, யாரெல்லாம் போகிறதுக்கு ஆவலாக இருக்கிறீங்கன்னு சொல்லுங்கள்.
எனக்கு இன்னும் ஒரு 2 மாதத்தில் போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு வருது. போகும்போது அந்த ஸ்ரீரங்கம் கோவிலுடைய புகைப்படங்கள்லாம் எடுத்து அதை பற்றி அந்த கோவிலை பற்றி ஒரு அழகான ஒரு வீடியோ உங்களுக்கு தர இருக்கிறேன். என்னோடய இந்த வீடியோக்கள் பதிவுகள் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே ஆளுங்கிற பெல் பட்டனை அழுத்துங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுடனே நோட்டிஃபிகேஷன் வரும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய கமெண்ட்ஸை பதிவு பண்ணுங்கள். மீண்டும் பேசலாம். நன்றி, வணக்கம்.